நேயர்களுக்கு அன்புடன் வணக்கங்கள். மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் தேசியவாதிகளுக்கும் தேசப்பற்றாளர்களுக்கும் பாரதிய ஜனதா சொந்தங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த மாபெரும் வெற்றி இந்தியாவில் அரசியலில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் சற்று சிந்திக்கும் போது, மோடி தலைமையிலான மத்திய என்டிஏ ஆட்சியில் பல்வேறு விதங்களில் அது சாதகமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. மசோதாக்களை நிறைவேற்றுவதென்றாலும் சரி, சட்டங்களை புதிதாக கொண்டு வருவதென்றாலும் சரி, அதற்குரிய நடவடிக்கைகளில் இறங்குவதென்றாலும் சரி, இந்த வெற்றி மிக பெரிதாக அவர்களுக்கு பலன் கொடுப்பதாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதோடு சேர்ந்து நாம் இப்போது தமிழ்நாட்டுக்கு வருவோம். எதனால் நான் இந்த மகாராஷ்டிரா மாநில தேர்தலை பற்றி குறிப்பிட்டேன் என்றால், நானும் ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைமையாம் அப்போதைய பாம்பே நகரில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவன். அதனால் அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பது, அதுவும் அமோக வெற்றி பெற்று எதிர்க்கட்சியே இல்லாமல் செய்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அதன் விளைவுதான் இந்த பதிவை நேயர்கள் முன் வைக்கிறேன். சரி, இப்போது தமிழ்நாட்டுக்கு வருவோம். இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் லேசாக சிந்தனையை செலுத்தினால், ரொம்ப பெரிதாக இருக்குமா? ஒரே அடியாக ஒரு தலைகீழ் மாற்றம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருமா என்றால் அதை சரியாக நம்ம கணித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் மக்களுடைய மனங்களில், மன ஓட்டங்களில் இருப்பதை நாம் கணித்து சொல்லுவது மிக மிக கடினம். எந்த பெரிய 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 ஞானி கூட அதை சரியாக கணித்து சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் இங்கே நமது நேயர்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, பிசிக்ஸ்ல எப்போதோ சின்ன வயதில் படித்த ஒரு சின்ன ஞாபகம். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை நிகழும். இது இயற்கையின் நியதி, கடவுளின் திட்டம், கடவுளின் விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுபோல்தான் சிறுபான்மை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டும் என்று அதன் மத தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி விட்டார்கள் என்றால், இந்துக்கள் மத்தியிலும் அதே மனநிலை உருவாகும். இங்கே இருப்பது ஒரே ஒரு தடைதான், ஜாதி என்கின்ற தடை. நம் இந்து சகோதரர்கள் மத்தியில், நான் ஒரு கிறிஸ்தவன், நம் இந்து சகோதரர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரே ஒரு தடை ஜாதி என்கின்ற அந்த பாகுபாடு. அந்த பாகுபாடு ஒன்று மட்டும்தான் அவர்களை நாம் இந்துக்கள் என்று ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிடர்கள் செய்த அந்த கடவுள் மறுப்பு,
பார்ப்பன ஒழிப்பு, கோயில் இடிப்பு, இதான் அவர்களுடைய பிரதான கோஷம். இந்த கோஷமும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆழமாக மக்கள் மனங்களில் பதிந்து விட்டது. இதிலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சொல்ல முடியாது. அதற்குள்ள ஒரு நல்ல தலைவன் வந்துவிட்டால், இந்துக்களை ஒரு அணியில் திரட்டுவதற்காக ஒரு நல்ல தலைவன் இந்து மதத்திலிருந்து வந்துவிட்டால் சாத்தியமில்லாதது ஒன்றுமில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் ஆழமாக நம்புகிறேன். அண்ணாமலை என்கின்ற அற்புத மனிதன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வந்திருக்கிறார். அவர் தமிழகத்தில் உள்ள அத்தனை இந்து மக்களையும் அரசியல் ரீதியாக ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவார் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் நினைக்கின்றேன். அதே வேளையில் எங்கள் அருட்தந்தையர்கள், எங்கள் ஆர்ச் பிஷப்புகள் இவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் மிகப்பெரிய தவறை, அந்த நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, அந்த கடவுளின் விதி, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு அப்படி என்கின்ற அந்த விஷயத்தை அவர்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் படித்து வந்தவர்கள் தான். இருந்தாலும் தங்கள் சுயநலத்தால் அவர்கள் இது மாதிரி கிறிஸ்தவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மட்டுமல்ல, திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்தார்கள். பகிரங்கமா அதற்கு அறிவிப்பே கொடுத்து வந்தார்கள் ஆலயங்களில். வரப்போகின்ற காலத்தில் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.